தனுசு ராசிங்கிற ஒரு கட்டத்தில் சூரியன்கிற ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து இந்த சொசைட்டியில் எந்த ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கன்சர்னில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்திருப்பார். அவர் வந்து ஒரு நல்லா இருந்திருப்பார் மற்றவங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட குடும்பத்தில் உங்கள் அப்பா வழியில் இந்த பரம்பரையாக வந்து இந்த ஆன்மீக ரீதியாக தீச்சட்டி எடுத்து ஆடுறது, இந்த அளவு குத்துறது, நேர்த்தி கடன் பண்ணுறது, ஆன்மீக சார்ந்த பணிகளை வந்து கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் அப்பாவும் அந்த மாதிரி நபராக தான் இருப்பார். சொசைட்டியில் வந்து மிகப்பெரிய பொறுப்புகள், அதாவது இந்த தலைமுறையாக கடந்து வர பொறுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தானாக தேடி வரும். அந்த மாதிரி ஒரு பொறுப்புகளை தான் நீங்கள் நிர்வகிப்பீங்க. உங்கள் அப்பாவும் நீங்களும் ஒரு நல்ல சொசைட்டியில் நல்ல நிலைமையில் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு தொழில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதுல நீங்கள் ரொம்ப ஒரு கெட்டிக்காரத்தனமானாலும், ஒருத்தவங்களை பின்னாடி இருந்து இயக்குறதுலேயும் நீங்கள் ரொம்ப புத்திசாலி. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பின்னாடி இருந்து இதை எப்பப்போ பண்ணுங்க இந்த சாணக்கியத்தனத்தை சொல்லி கொடுக்குறதுலையும் ரொம்ப சூப்பரான ஆள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கொஞ்சம் அதிகார தோனியோட தான் இருப்பார். உங்களுக்கும் அப்பாவுக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க அப்பா கேட்க மாட்டார். எப்பயுமே ஒரு அதிகார தோனியோட தான் அவர் இருப்பார். அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் டைமில் எப்போயாவது ஒரு டைம் அது ஹார்ட் அட்டாக் வருது பார்த்தீங்கன்னா, பிளட் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை பெயினில் வந்து பிளட்டு கிளாட் ஆகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் வருவார். உங்களுக்கும் கை ரிலேட்டடான ஒற்றை தலைவலி, ஒன் சைடு ஹெட்ஏக் வந்து பயங்கரமாக இருக்கும். மஞ்சக்காமலை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, இல்லை அப்டமனில் பிரச்சனைகள், அப்டமனில் வந்து என்ன சொல்ல பித்தநீர் சுரப்பில் பிரச்சனை, ப்ளஸ் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எனி பீரியட் ஆஃப் டைமில் ஃபேஸ் பண்ணி தான் வருவீங்க. அந்த மாதிரி சின்ன இருந்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு முரட்டு சுபாவம் உடையவராக தான் வருவார். அதிகாரமிக்கவராக இருப்பார். அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டு போகிற மாதிரி தான் இருப்பீங்க. பிரதர் ஆணாக இருக்கும்போது உங்களோட பிரதரோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அவரோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே உங்களை மீறி உங்கள் உறவு வேண்டாம்னு முடிச்சுக்கிட்டு பிரேக் பண்ணிட்டு போக மாட்டார். எவ்வளோ சண்டை போட்டாலும் நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருப்பீங்க. கெட்டதை விட்டுட்டு நல்ல வழியில் போகணுங்கிற ஒரு திங்கிங் வந்து உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வாழணும், இதுதான் அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்டாக உங்களை நீங்களே ஒரு டிசைன் போட்டு நேர்மையான வழியில் போகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்வீங்க. எப்பயுமே வந்து கெட்டதை விட்டு விலகி தான் இருப்பீங்க. கெட்டது பக்கம் போகவே மாட்டீங்க. அதான் ஒரு ஹை போஸ்டிங்கில் சொசைட்டியில் மதிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இப்போ இல்லைனாலும் அபோவ் ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலேயாவது நீங்கள் அந்த மாதிரி உங்களை ஒரு இறுதி காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் வந்துடுவீங்க. உங்கன்னா எல்லாருக்குமே உங்களை தெரியும், அந்த மாதிரி போஸ்டிங்கில் வந்துடுவீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். தனுசுங்கிற ராசி கட்டத்தில் சூரியன் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் சூரியன் குருங்கிற 2 கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே சேர்ந்திருந்தாலும் அப்பயும் உங்களுக்கு இதே தன்மையோடு தான் நீங்கள் இருப்பீங்க.